அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிற யூனிட் 5ஓட வேர் டு ஸ்டடி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி யூனிட் 4 வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்கலன்னா நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இதுபோல் தொடர்ந்து முக்கியமான வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் எங்கெங்கே என்னென்ன லெசன் படிக்கணும் அப்படின்னு தெரியட்டும். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல் போர்ஷன் பொருளாதாரத்தில் இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படிங்கிறது. இந்த போர்ஷன் எந்தெந்த லெசனில் கவர் ஆகுது அப்படின்னா 9ஆம் வகுப்பு ஃபஸ்ட் லெசனில் கவர் ஆகும், 10ஆம் வகுப்பு செகண்ட் லெசனில் கவர் ஆகுது. ஓகேங்களா? 11ஆம் வகுப்பு பொருளாதாரத்தில் 7th லெசனில் இது கவர் ஆகுது. அடுத்தது 5 ஆண்டு திட்ட மாதிரிகள், ஒரு மதிப்பீடு, திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக். இந்த போர்ஷன் 12ஆம் வகுப்பு 11th லெசனில் உங்களுக்கு கவர் ஆகும், 11ஆம் வகுப்பு 8th லெசன்லேயும் இது கவர் ஆகுது. அடுத்த வேணா வருவாய் ஆதாரங்கள். இது 12ஆம் வகுப்பில் 2வது மற்றும் 9வது லெசன்ஸில் கவர் ஆகுது. 2வது பாடம் மற்றும் 9வது பாடத்தில் கவர் ஆகும். 11ஆம் வகுப்பு வணிகவியல் சப்ஜெக்டில் 32வது லெசனாக இதில் கவர் ஆகுது. ஓகேங்களா? 10ஆம் வகுப்பில் 4th லெசனாக வருவாய் ஆதாரங்களை பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்திய ரிசர்வ் வங்கி. ஸோ இந்த போர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12ஆம் வகுப்பு 6வதுல கொடுத்துருக்காங்க. 6வது லெசனில் 11ஆம் வகுப்பு வணிகவியலில் 10வது லெசனில் ஆர்பிஐ பற்றி சொல்லியிருக்காங்க. 9ஆம் வகுப்பில் 3rd லெசனாக கொடுத்துருக்காங்க. நிதி ஆணையம். ஸோ இதை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் வகுப்பில் 9வது லெசனில் இதை பற்றி கவர் பண்ணியிருக்காங்க. அடுத்து மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான நிதி பகிர்வு. இது 12ஆம் வகுப்பில் 9th லெசனில் உங்களுக்கு கவர் ஆகும். சரக்கு மற்றும் சேவை வரி. இந்த போர்ஷன் 11ஆம் வகுப்பு வணிகவியலில் 33வது லெசனில் கவர் ஆகும். ப்ளஸ்ஸு 19வது லெசனில் 12ஆம் வகுப்பு வணிகவியலில் 19வது லெசனில் கவர் ஆகுது. 12ஆம் வகுப்பு பொருளாதாரத்தில் 9வது லெசன்லேயும் இந்த போர்ஷன் கவர் ஆகுது. அடுத்தது பொருளாதார போக்குகள், வேலைவாய்ப்பு உருவாக்கம். இது 9ஆம் வகுப்பில் செகண்ட் லெசனில் கவர் ஆகும், 10ஆம் வகுப்பில் ஃபஸ்ட் லெசனில் கவர் ஆகும், 11ஆம் வகுப்பில் 3rd லெசனில் கவர் ஆகும். ஓகேங்களா? 3rd லெசன். அடுத்து பார்த்திங்கன்னா நில சீர்திருத்தங்கள் மற்றும் வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு அப்படிங்கிற இந்த போர்ஷன் 10ஆம் வகுப்பு புவியியலில் 3rd லெசனாக இருக்குது. 11ஆம் வகுப்பில் 8th லெசனில் கவர் ஆகுது, 10ஆம் வகுப்பில் 3rd லெசனில் கவர் ஆகுது. ஓகேங்களா? அதாவது இது பொருளாதாரம். அடுத்தது தொழில் வளர்ச்சி ஊரக நலன்சார் திட்டங்கள். இது 7ஆம் வகுப்பு ஃபஸ்ட்டு டேர்மில் ஃபஸ்ட் லெசனில் இருக்குது. 11ஆம் வகுப்பில் 8th 9th லெசனில் கவர் ஆகுது, 10ஆம் வகுப்பில் 5th லெசனில் கவர் ஆகுது. 11ஆம் வகுப்பு வணிகவியலில் 21வது லெசனாக இருக்குது. 12ஆம் வகுப்பு வணிகவியலில் 20, 25வது லெசனாகவும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், சமூக பிரச்சனைகள், மக்கள் தொகை, கல்வி, நலவாழ்வு, வேலைவாய்ப்பு, வறுமை. இந்த போர்ஷன் 11th 10th லெசனில் கொடுத்துருக்காங்க. 12th ஃபஸ்ட் லெசனாக இருக்குது, 10ஆம் வகுப்பில் 3rd லெசனாக இருக்குது, 9ஆம் வகுப்பில் 5th லெசனாக இது கவர் ஆகுது. இந்த போர்ஷன்ஸ் ஃபுல்லாகவே, அதாவது ஒவ்வொன்றும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது நமக்கு தமிழ்நாட்டை பற்றி வந்துடும். சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும் சமூக பொருளாதார மேம்பாட்டின் மூலாதாரங்கள் அப்படிங்கிற இந்த போர்ஷன் 11ஆம் வகுப்பு அரசியலமைப்பு புத்தகம் இருக்குல்ல, பாலிட்டி புக்கு, அதில் 13வது லெசனில் கவர் ஆகுது. தமிழகத்தின் கல்வி மற்றும் நலவாழ்வு முறைமைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு புக்கில் பெருசாக கவர் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம கிளாஸஸ் தமிழ்நாட்டோட கவர்மெண்ட் மெட்டீரியல் ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த மனோரமா இயர் புக்ஸ் போலது, அடுத்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி நிர்வாகத்துக்குனே நிறைய புக்ஸ் இருக்குது. ஸோ அதை ப்ரைவேட் புக்ஸை நம்ம கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கிளாஸ் கொடுத்துருவோம். அடுத்தது தமிழக புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கமும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு புவியியலில் 6, 7 இந்த 2 லெசனில் கவர் ஆகிடுது. 10ஆம் வகுப்பு பொருளாதாரத்தில் 5வது லெசன்லேயும் கவர் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது நலன்சார் திட்டங்கள். ஓகேங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா தமிழக அரசு கொண்டு வர அந்த நலன்சார் திட்டங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ப்ளஸ் இந்த எக்ஸாமுக்காக ரீஷெடியூல் பண்ணி இப்போ இருக்கிற புது திட்டங்களையும் சேர்த்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. தற்போதைய சமூக பொருளாதார பிரச்சனை என்னென்ன போயிட்டுருக்கு தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில். ஓகேங்களா? அதையும் நம்ம கிளாஸஸாக கொடுத்துருவோம். நடப்பு நிகழ்வுகள், ஸோ எக்கனாமி ப்ளஸ் தமிழ்நாட்டு ரிலேட்டடான அந்த புது திட்டங்கள், புதுசாக அறிவிக்கப்படுற நலத்திட்டங்கள் எல்லாத்தையுமே
உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, எக்கனாமி ரிலேட்டடான அந்த நம்மளுடைய சென்செக்ஸ் என்ன, இன்டெக்ஸ் என்ன, ஸோ எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருவோம். ஆல்ரெடி நம்ம பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவோட இன்டெக்ஸ் அண்ட் ரேங்கிங் வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கோம், நேற்று அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய் பார்த்துருங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.